கார்த்திக், இதோட இன்னொரு 10 லட்சம் சேர்த்து கொடுக்க சொல்லு. என்ன கார்த்திக் சார் இதெல்லாம்? சக்தி வாங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். எனக்கு இங்க இருக்க ரொம்ப அசிங்கமா இருக்கு. யமுனா இருங்க, நாம பேசுவோம். இங்க பாருங்க கோகிலாமா, இன்னும் 50 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்தா உங்களுக்கு யமுனாவை பிடிச்சிருமா? சொல்லுங்க, அவங்கள மருமகளா ஏத்துப்பீங்களா? அப்பவும் எனக்கு இவ்வளவு பிடிக்காதுதான். ஆனா ஏன் பணம் கேக்குறேன்னு பாக்குறியா? பஞ்சாயத்துல உங்களால நான் பட்ட அவமானத்துக்கு நீங்க எனக்கு தர வேண்டிய அபராதம். இல்ல, எனக்கு புரியல. யார் உங்களை பஞ்சாயத்துல அவமானப்படுத்துனா? நீங்களா அவமானத்தை தேடிக்கிட்டீங்க, அதுக்கு நாங்க என்னங்க பண்றது? ஏய், நீ யாருடா? நீ யாரு எங்க வீட்டை வந்து நாட்டமா பண்றதுக்கு? வெளியில போ. மா டேய், அதான் சொல்றல்ல, அப்புறம் என்ன, போட வெளிய. வெற்றி, நீங்க போங்க வெற்றி, நான் பாத்துக்கிறேன். அது எப்படி கார்த்திக் சார்? இதுக்கெல்லாம் பதில் கேட்காம நான் போக முடியாது. யமுனாவை அவங்க ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க, நான் இப்பவே கிளம்புறேன். நான் சொல்ல மாட்டேன்டா. என்னடா பண்ணுவ? பாத்தீங்களா, இவங்க ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இன்னும் நகையும் பணமும் கேக்குறாங்களே. ஆமா கார்த்திக் சார், அப்படின்னா உங்க அம்மாவுக்கு பண பிசாசு பிடிச்சிருக்கு. பணத்தை என்ன சோறாக்கி வடித்தா சாப்பிட போறாங்க? எனக்கு நிஜமாவே புரியல. புரியாதுடா, உனக்கு புரியாது. நான் பட்ட அவமானம் உனக்கு புரியாது. டேய், என் பையன் காலேஜ் ப்ரொஃபசர்டா. ஊருக்கு பயந்து ஒரு மெஸ்காரிய கல்யாணம் பண்ணி வைக்கிற அவமானம் சொன்னாலாம் புரியாது. அதெல்லாம் அனுபவிக்கிற எனக்கு தானே தெரியும். ஏன் மெஸ்ஸுக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா? ஏய், நீ பேசாத. எல்லா பிரச்சனையும் உன்னால தானே. கார்த்திக் சார், உங்க அம்மா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. வெற்றி விடுங்க வெற்றி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஏய், என்ன என் பையனையே எனக்கு எதிராக திருப்பி விட பாத்துட்டு இருக்கியா நீ? இப்ப சொல்றேன், இன்னும் 50 பவுன் நகை வாங்காம 10 லட்சம் கேஷும் வராம என் பையனை இவளோட எல்லாம் வாழ விட மாட்டேன். மா டேய், நான் பண பிசாசுன்னே வச்சுக்கோடா. என்னடா பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா, பாத்துக்கிறேன். என்ன கார்த்திக் சார் இப்படி பேசிட்டு இருக்காங்க? வெற்றி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல வெற்றி. எப்படி? நாங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் உங்க அம்மாட்ட இதே மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா? வெற்றி, லத்தியெல்லாம் கொண்டு வர சொல்றாங்க. அம்மாவை அடிப்பாங்களா? அவங்க பண்ணது தப்புதான், ஆனா அவங்க ரொம்ப பாவம் வெற்றி. அப்போ யமுனா பாவம் இல்லையா? எங்க மீனாட்சி அம்மா பாவம் இல்லையா? முதல்ல ஒரு 40 பவுன் கேட்டீங்க, கொடுத்தோம். சரி, அதை விடுங்க. திருப்பி ஒரு 40 பவுன் கேக்குறாங்க. அதுவும் பெரிய தப்புதான். பஞ்சாயத்துல திடீர்னு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 பவுன் கேக்குறாங்க. இல்ல வெற்றி, எனக்கு புரியுது, அசிங்கம் தான். அசிங்கம் தான் தெரியுதுல கார்த்திக் சார், அப்புறம் என்ன? அதான் சொன்னல, எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. என்னால அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியல வெற்றி. ஏன் வெற்றி, அம்மாவை அடிப்பாங்களா என்ன? லைட்டா. மேடம், நான் கை மாத்து கூட காசு வாங்க மாட்டேன். என்ன விட்டுருங்க. எனக்கு நெஞ்சு வலி இருக்கு. ஐயோ வேணாம் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். நெஞ்ச மட்டும் விட்டுட்டு மித்த எல்லா இடத்துலயும் அடிக்கிறேன், ஓகேவா? வெற்றி, அம்மா ரொம்ப பாவம் வெற்றி, அவங்க அடி தாங்க மாட்டாங்க. யமுனாவுக்கு எதிர்த்து கூட பேச தெரியாது, ஆனா உங்க அம்மா விட்டு வச்சாங்களா? விடுங்க, லைட்டா தான் இருக்கும். வெற்றி, அப்பாவையும் அடிப்பாங்களா என்ன? நீங்க பாக்குறதுலயே புரியுது, வரதட்சணை கேட்டதுல எங்க அப்பாவும் உடந்ததான்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு டவுட்? இல்ல, ஆனா அப்பா சொசைட்டில பெரிய ஆளு, அதான் கேட்டேன். அவங்க அப்பாவையும் அடிப்பாங்களா என்ன? லைட்டா.
யோ, இப்படி வாயா. மேடம் வேண்டாம் ஏதோ சொன்னியே சொல்லு. நீ உன் பொண்டாட்டி சேர்ந்து குடும்பம் பண்ணியா? கேட்டா அவளை வெறுப்பாதாயா சரி? கேவலமா கேப்பீங்க வரல. கேப்பியா யாரு? இங்க பாருங்க, நீங்க 3 பேரும் அங்க பேப்பர்ல இனிமே வரதட்சணை வாங்க மாட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகணும். சரியா? வெற்றி கேஸ் போட வேணாம்னு சொன்னதுனாலதான் விட்டேன் நானு. நிறைய எஃப்ஐஆர் போட்டிருந்தேன். உங்க 3 பேரையும் குடும்பத்தோட கழித்தீங்க வச்சிருப்பேன். உங்க நல்ல நேரம் 3 பேரும் தப்பிச்சிட்டீங்க. இன்னொரு தடவை வரதட்சணை கேட்டீங்கன்னு வந்துச்சு கொன்னு போட்டுருவேன். மேடம் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் மேடம். நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே எழுதி கொடுத்துறேன் மேடம். அங்க போங்க. அங்கயா? சரிங்க மேடம். வாங்க சார். ஆமாப்பா. வாங்க கோகிலாமா. கார்த்திக் தம்பி, எப்படியோ உங்க அம்மா எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்பா. வெற்றி, இதுக்கெல்லாம் உனக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிப்பா. அம்மா என்னம்மா நீங்க எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்றீங்க? யமுனாவை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டதுக்கு நீங்க கோகிலாமாக்கு தான் நன்றி சொல்லணும். சக்தி, இன்னைக்கு கார்த்திக்கும் யமுனாவும் நம்ம வீட்லயே தங்கட்டும். அவங்களுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். நீயும் வெற்றி தம்பியும் போய் ரூம் எல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் போய் பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரி. கார்த்திக் சார் போடு. ஏய், நமக்குள்ள அவங்களுக்கு புரியுதோ? அக்கா பாருடா கார்த்திக் சார். நான் தான் கூப்பிட்டேன். இங்க வாங்க. சக்தி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? கேட்டா திட்ட மாட்டேல்ல? அது நீ கேக்குறத பொறுத்து இருக்கு. இல்ல, நமக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆச்சு. அப்போ நமக்கு தானே முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அவங்களுக்கு ஏன் சக்தி நடக்குது? இதுதான் இவ்வளவு நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? நான் கேட்ட கேள்வி லாஜிக்கா இருக்கா இல்லையா? டேய், ஏண்டா அவ என் அக்காடா. அவளுக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆயிருக்கணும். நீதான் வந்து விறுவிறுன்னு என் கழுத்துல தாலி கட்டிட்ட. இதுல லாஜிக் வேற பாக்குறியா? இப்பதான் உனக்கு லாஜிக் எல்லாம் கேக்குதா? சக்தி, அதுக்கு காரணம் யாரு? நீ. அது மட்டும் இல்லாம அது முடிஞ்சு போன கதை, இது நடக்கிற கதை. இனி இந்த கதைக்கு வா. இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்படி வா வழுக்கி. சக்தி, சக்தி, அது வந்து என்னன்னா, என்னது இது? ரொமான்ஸ். ரொமான்ஸ் கொன்றுமா பாத்துக்கோ. என்ன 2 பேரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சரி சரி, சின்னஞ்சிறுசுங்க, அதெல்லாம் நான் கேட்க முடியுமா? அப்படிலாம் இல்லம்மா. அது ஆமா, கார்த்திக்கும் யமுனாவும் எங்கப்பா? இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். தெரியாதா உங்களுக்கு? என்னம்மா இது? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? என்ன விஷயமா? மீனாட்சி அம்மா, நீங்க பெரியவங்க, 4 விஷயம் தெரிஞ்சவங்க. உங்க பொண்ணுக்கும் மருமகனுக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா என்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. இல்லம்மா, கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆச்சேன்னு. நான் அதை தப்பா சொல்லலம்மா. ஆனா பாருங்க, எங்க வீட்டுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதான்
அதுக்கு தான் சொன்னேன். எனக்கு அது தெரியாதுமா. நான் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். நல்ல நேரம் பார்த்து ஏற்பாடு பண்ணனே தவிர இதையெல்லாம் யோசிக்காம விட்டுட்டேன் பாருங்களேன். புரியுதுமா, புரியுது. ஒரு நிமிஷம் இருங்க. ம் வெற்றி, அம்மா, யமுனா வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ஆரம்பிச்சிருக்கு. சம்பந்தி அம்மா யமுனாவை வாய் நிறைய மருமகளேன்னு கூப்பிட்டாங்க. என் மனசு நிம்மதி ஆயிடுச்சு. அதே போல அவளுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கோமா. வெற்றி, யமுனா வாழ்க்கை இன்னைக்கு நல்லபடியா இருக்க நீதான்ப்பா காரணம். அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இல்லன்னு சொல்றது உன்னோட பெருந்தன்மைப்பா. ஆனா என் மனசுக்கு தெரியாதா எது உண்மைன்னு? ஆ? ஏ சக்தி, எப்படி? ஏய் போடா. ஒரு தடவையா 2 தடவையா எங்களுக்கு பிரச்சனை வந்தப்பெல்லாம் நீதானப்பா அந்த சாமி மாதிரி வந்து எங்களை காப்பாத்துற. அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்ப்பா. அம்மா, நம்ம வீட்டுக்கு நான் செய்யாம வேற யாரும்மா செய்வாங்க? முடியல. துர்கா, போய் அதை எடுத்துட்டு வாமா. அம்மா, என்னதும்மா? இரு சொல்றேன். இந்தாங்கம்மா. குடு. வாவ், சூப்பரா இருக்குமா. இந்த செயின் யாருக்கு? துர்காவுக்கா? அப்ப எனக்கு? ஒரு நிமிஷம் பொறுமையா இரு சக்தி. அம்மா பொறுமையா? இவளுக்கா? வெற்றி தம்பி, இது உங்களுக்கு தான். இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். டேய், எத்தனை நாளா நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா? என்ன உன் மாமியாரை கூப்பிட்டு உனக்கு செயின் எல்லாம் போடுறாங்க? இனிமே உன்னை யாரும் அசைக்க முடியாதுங்கிற திமிரா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சக்தி. சரி, உனக்கு நான் செயின் போட்ட மாதிரி நடந்துக்கோ. அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ பெரிய ஆளுன்னு. எங்க அம்மா பாவம், ரொம்ப நல்லவங்க. நீ நல்லா பேசினாலே அவங்க உருகிடுவாங்க. அதனால அவங்க பேசினதெல்லாம் நீ பெருசா நினைச்சுக்க வேண்டாம். சரியா? சக்தி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? எந்த மாப்பிள்ள தான் மாமியார் கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டானோ அவன் வாழ்க்கை காலத்துக்கு ஓஹோன்னு இருக்குடி. ஓஹோ, என்ன பொன்மொழியா? எந்த காலத்துல போய் பார்த்த? நான் ஒரு பொன்மொழி சொல்லிட்டா கேட்டுக்கோ. பொண்டாட்டி கிட்ட நல்ல பேரு வாங்காத புருஷனுக்கு காலம் பூரா பூவாவுக்கு தத்திக்கிணத்தும் தான். ஏய், என்னடி என்ன ஆமுன்னா கூப்பிட்டு வம்பழுக்கிற? ஏய், யமுனாக்கா வீட்டுக்காரங்களெல்லாம் போலீஸ வச்சு அடி அடின்னு அடிச்சு அவங்கள பயமுறுத்தி யமுனாக்காவை அவங்க கூட சேர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, உனக்கு செயின் எல்லாம் போட மாட்டாங்க, செவ்வுல ஒண்ணு போடுவாங்க. ஏய், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீ எதுவும் சும்மா சொல்லிட்டு இருக்காத. ஏய் வெற்றி, அங்க யமுனா அக்கா நல்லா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உனக்கு எந்த சேதாரமும் இருக்காது. இங்க நீயும் நல்லா இருப்ப. அங்க யமுனா அக்காவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் என்ன சொன்னா ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரமாட்டியா? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சேலை கட்டிக்கிட்டு இருந்தேன். சூப்பர். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, சேர்ந்து வசிக்க. ஏன்டா கதவை தட்டிட்டு வரலன்னு கேட்டேன். சேலையில வீடே கட்டவாவா? உனக்கு டீசன்சியே கிடையாதா? ஏய், இது என் ரூம். நான் எதுக்கடி கதவை தட்டிட்டு வரணும்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ இது ஏன் ரூம். அதுவும் ஒரு அழகான பொண்ணு உள்ள இருக்காளே, சேலை மாத்தினாலும் மாத்திக்கிட்டு இருப்பாளே. நாம போகும்போது கதவை தட்டிட்டு போகணும்னு உனக்கு தெரிய வேண்டாம்? ஏய், ஏன்
இந்த வீட்ல அழகா மாசா கெத்த ஒரு பையன் இருக்கானே, ஆ, அவன் வருவானே, தாழ்பால போட்டு சேலைய மாத்தணும்னு உனக்கு தெரிய வேண்டாமாடி என் மெஸ்ஸு. அட பாவி, இப்பதான்டா தெரியுது எனக்கு. ஆ, இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நீ காத்துக்கிட்டு இருக்க. ஆ, ஏன்டா இப்படி இருக்க? ஏய், சும்மா ரீல்லாம் சுத்தாத சரியா? நீ எப்படா இந்த வெற்றியை கவுக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காது நல்லா தெரியுது. ஆமா, நீ ஏன்டி இப்படி இருக்க? ஓஹோ, அதாவது நீ முனிவர் மாதிரி. ஆசைப்பாசெல்லாம் உனக்கு கிடையாது, நாங்க தான் உன்னை மயக்கிறோம். சரிடா, நீ அப்படியே இரு. ஆ, இப்ப நீ கிளம்பு. ம். ஏய், வெற்றிடி எதுக்கும் மயங்க மாட்டான். ம். தாழ்பால் இல்லைன்னா பூட்டு பொரிய மெஸ்ஸு. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல தெரியுமா? அசரவே மாட்டான் அந்த வெற்றி. ஐயோ பாவம், கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள் ஆச்சே, பிரம்மச்சாரியாவே இருக்கானே, யமுனாக்கா வாழ்க்கைய கஷ்டப்பட்டு சரி பண்ணானே, உயிரெல்லாம் பணிய வச்சு எங்க அம்மா உயிரை காப்பாத்தினானே, கொஞ்சம் அப்படி இப்படி விட்டு கொடுத்து போகலான்னு நினைச்சேன். ஆனா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட. கிளம்பு. சக்தி, சக்தி, ஆ, நீ சொல்றதெல்லாம் சரிதான் சக்தி. அதுவும் இல்லாம நாம தான் இப்போ ராசி ஆயிட்டோம்ல. ஆ? அப்படின்னு எவ சொன்னா? ஏய், நீதானடி இப்ப சொன்ன. ஆனா நீதான் உன்னை யாராலையும் மயக்க முடியாதுன்னு சொல்லிட்டியே, நான் என்ன பண்றது? அதெல்லாம் சும்மா சக்தி. சும்மா. ம். சரி, நான் வேணா நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்கட்டுமா? டேய், மாட்ன. ஏண்டா டேய்? என்னது? ஏய், இது ஏன் குடும்ப விஷயம், உனக்கு தேவையில்லாதது. ஐயோ, சக்திய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்ன பாவம் தான் இப்ப நம்ம பொண்ணு தலைமையில விடியுது. மாமா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? நாமளே டெஸ்ட் எடுத்து நிரூபிக்கலாம் மாமா. அப்ப சகுந்தலா அம்மாவால எதுவும் பண்ண முடியாதுல்ல? அத்தை பாத்தீங்களா, நீங்க ஸ்ட்ராங்கா வேண்டான்னு சொல்றீங்க, ஆனா இந்த சக்தி அவங்க முன்னாடியே ஒரு டெஸ்ட் தானே எவ்வளவு அசிங்கமா பேசுறா. பூஜா, அவ அசிங்கமாலாம் ஒன்னும் பேசல. பஞ்சாயத்துல நம்ம ஒத்துக்கிட்டு வந்ததை எடுத்து சொல்றா, அவ்வளவுதான். அன்னைக்கு ஏதோ ஒரு அவசரத்துல ஒத்துக்கிட்டாரு. ஆனா இப்ப டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. சக்தி, சீக்கிரமே உன் அண்ணனுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வரும். நீ மட்டும் வா. இந்த வீட்ல இருந்து வேற யாரையும் கூட்டிட்டு வராத. ப்ளீஸ் அத்தை, கைய விடு. இந்த அத்தைங்கிற உறவெல்லாம் என்னைக்கும் அறந்து போச்சு. நீ என் அத்தைன்னு கூப்பிடுறதை கேட்கவே என் உடம்பு கூசுது. ஏய், என்னடி, சரண்யா வயித்துல வளர்றது அசோக்கோட குழந்தைதான். அத அவனா வந்து ஒத்துக்கிட்டு என் பொண்ணு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவ கூட்டிட்டு போட்டோம். அப்படி இல்லையா, என் பொண்ணு கடைசி வரைக்கும் என் பொண்ணா இந்த வீட்லயே இருக்கட்டும். அதனால யாருக்கும் இங்க எந்த நஷ்டமும் கிடையாது. நீ போலாம். ஏய், ச்சே. இங்க பார் சக்தி, நல்லா கேட்டுக்கோ. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூடாதுன்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அதனால எனக்கு தெரியாம நீ ஏதாவது பண்ணி வைக்காத. கரெக்டா சொன்னீங்க அத்தை. இல்லனா இவ டெஸ்ட் எடுக்கிறேன்னு ஏதாவது ட்விஸ்ட் வைப்பா. சக்தி, அம்மா சொல்றதுதான் நியாயம். நீ இந்த விஷயத்தில் தலையிடாத. என்னவோ பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கு என்ன? ஏதோ ஹாஸ்பிட்டல் என் காதுல விழுந்துச்சு. ஹாஸ்பிட்டலா? ஷாப்பிங் போலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அது உன் காதுல ஹாஸ்பிட்டல்னு விழுந்திருக்கு. ஆ? ம். அப்படியே உனக்கு விட்டேன், செவில்லாம் பிஞ்சு போயிடும். ஏய், அது எப்படி ஷாப்பிங் ஹாஸ்பிட்டல்னு காதுல விடும்? என்ன, எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க பிளான் பண்றீங்க? டிஎன்ஏவா? என்ன விளையாட்டியா விட்ரி? சரண்யா நீ வயித்துல வளர்றது அசோக் அண்ணனுடைய குழந்தை தானே இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நாம ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறோம்? என்னடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசுன, இப்ப வேற மாதிரி பேசுற. நீ கன்ஃபியூஸ் ஆகிட்டல, அதான் எனக்கு வேணும். ஏய், உன்னதான் கேக்குறேன், சொல்லு. அதான் அப்ப ஏதோ சொன்ன,
அப்புறம் நீயும் அத்தையும் நியாயத்தை எடுத்து சொன்னதும் உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இப்போ இப்படி பேசுறேன். உன்னை நம்ப முடியலையே. நீ டக்குன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு மாறுற ஆளும் கிடையாது. போ வெற்றி, எப்பவுமே நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிற. நான் தாண்டி இந்த உலகத்திலே உன்னை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். சரி அதை விடு. சகுந்தலா அம்மா கிட்ட வெளியே ஏதோ பேசிட்டு இருந்தியே, என்ன பேசிட்டு இருந்த அப்படி? அதையும் நீ பாத்துட்டியா? ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. என்ன பேசிக்கிட்டு இருந்த? பேசிக்கிட்டு இருந்தனா? ஏய், அத அவங்கள திட்டிக்கிட்டு இருந்த வெற்றி. ஓ, சும்மா லெஃப்ட் ரைட்னு விட்டல்ல அந்த சகுந்தலா அம்மாவ. நீங்க எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லலாம்? பஞ்சாயத்துல அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல அப்படியே பேசணும். இப்ப அதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியுமான்னு நான் கேட்டதுமே அவங்க அப்படியே பயந்து நடுங்கிட்டாங்க. அவங்க பயந்துட்டாங்க. நீ அவங்கள சத்தம் போட்ட. ஏய், ஃப்ராடு ஃப்ராடு. அவங்க தாண்டி உன்னை திட்டினாங்க, நீ தான் பயந்துகிட்டு நடுங்கிட்டே இருந்தீங்க. ஏய், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இல்ல வெற்றி, அப்படி உனக்கு தோணி இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது, என்ன வேணா நீங்க பண்ணிக்கோங்கன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். அதெல்லாம் நீ வீட்டுக்குள்ள வச்சுல பேசி இருக்கணும். அது என்ன வெளியில போய் சொல்றது? சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத வெற்றி. நீ போ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். போ. ஏய், இங்க பாரு. ஐயோ, வலி உயிர் போகுது. நீ பக்கத்துல ஹாஸ்பிடலுக்கு போ சொல்லு. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கா? அண்ணா அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்ற ஹாஸ்பிடலுக்கு போங்க. சரிமா. அண்ணா நேரா போயிட்டு ரைட்ல திரும்புங்க. சக்தி, உண்மையா சொல்றேன், என்னால வலி தாங்க முடியலடி. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு போலாம், சொன்னா கேளு. உன்னை பார்த்தாலே தெரியுது, நல்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு காலே ரெண்டா உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத கட்டு போட்டு அத பிரிக்கவே 3 மாசம் ஆகும். ஏய், இது வெறும் சுளுக்குடி. என்னென்னமோ சொல்லி என்ன பயமுறுத்துற. அண்ணே, தம்பி, நீங்க ஏதாவது பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கே போங்க. டிரைவர் என்ன, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு போய் என் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். கோர்ட் வரைக்கும் போவேன். ஏய், எதுக்கடி கோர்ட் வரைக்கலாம்? ஐயோ, வலி தாங்க முடியலையே. இவ வேற கொல்றாளே. பாவண்டி, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாண்டி. இங்க சும்மா இருங்க, ஆபத்து பொண்ணு பாவம் இல்ல. ஏண்டி ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் ஆபத்துக்கு பாவம்ல ஆபத்துக்கு பாவம்லன்னு சொல்ற? நீ தேவையில்லாம கீழே விழுந்துட்டு என்ன திட்டாத வெற்றி. ஆமா, என்ன அவசரம் நீ அப்படி வேகமா ஓடி வந்த? ஏய், அப்படியே உன்னை விட்டேன்னு வையேன், நீ தானடி என்ன கூப்பிட்ட. சக்தி, எதுக்கு நீ அண்ணனை கூப்பிட்ட? பாரு இப்போ வழியில எப்படி துடிக்கிறான். நீங்க சும்மா இருங்க, நீ ஆபத்துக்கு ஒன்னும் பாவம் இல்ல. சாரி வெற்றி, தெரியாம கால் பட்டுடுச்சு. சாரி. அம்மா, இந்த ஹாஸ்பிடல் போணுமா? அண்ணா நீங்க நேரா போங்க, நான் சொல்றேன். சரி. ஏய், எதுக்குடி பெரிய ஹாஸ்பிடல்லாம் போணும்? வெற்றி, நீ வளர்ற பையன், உன் காலுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது வெற்றி. ஐயோ கடவுளே. ஐயோ, என்ன கொல்றாளே கொல்றாளே கொல்றாளே. என்னால முடியலடி, நான் காரை விட்டு குதிக்க போறேன். இல்ல இல்ல வெற்றி, சக்தி எனக்கு கெஞ்சி கேக்குற ப்ளீஸ் சக்தி. நீங்க சும்மா இருங்க. நீ டிரைவர் அண்ணா, நீங்க நேரா போங்கண்ணா. சக்தி, அவ்வளவு தாண்டி உனக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல நான் ஹாஸ்பிட்டல்ல இல்ல. இரு வெற்றி. டிரைவர் அண்ணா, அப்படியே நேரா போயிட்டு ஒரு லெஃப்ட் வரும், அதுல இருந்து 3வது ரைட் போனா அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். ஹாஸ்பிட்டல் வந்துரும்ல? அங்க ஒரு போலீஸ் பூத் வரும். இரு, நான் அப்புறம் சொல்றேன். சரண்யாமா, இவன் இன்னைக்கு உயிரோட எல்லாம் வீட்டுக்கு போக மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன எதுவும் கேட்க கூடாது, சரியா? இந்த ஹாஸ்பிட்டல்ல பூரா பைத்தியக்காரங்களா இருக்காங்க. சை. சார், என் ஹஸ்பண்ட் வெற்றின்னு ஒருத்தர் இங்க இருந்தாரு, அவரை பாத்தீங்களா? ஏய் பைத்தியக்காரி, என்ன நக்கல் பண்றியா? பாரு, என் நிலைமைய பாரு. கால்ல சுழுக்குன்னு தானே வந்தேன். எவ்வளவு பெரிய கட்டு போட்டு வச்சிருக்காங்க பாரு.
எல்லாம் உன்னை சொல்லணும்டி. ஆமா இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிடலா? பைத்தியக்கார ஹாஸ்பிடல். என்னாச்சு செல்லம்? ஏய் கால்ல அடிபட்டிருக்குன்னு சொல்றேன். கால்ல கட்டு போடாம மத்த எல்லா இடத்துலயும் கட்டு போட்டிருக்காங்க. லூசாடி அவங்க. கேட்டா கால் நரம்பு பூரா கழுத்துல இருக்குன்றாங்க. ஏய் எனக்கு இவங்க பண்ண டார்ச்சர்ல கால் வலியே குறைஞ்சு போச்சுடி. வாடி வீட்டுக்கு போலாம், என்ன கூட்டிட்டு போ. என்ன சொல்ற நீ? நர்ஸ் நர்ஸ் ஏய் என்னாச்சு? இவரு வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. நோ இப்போ உடனே டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. இங்கே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் மேடம். வெற்றி உடம்ப பாத்துக்கோ. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். பாத்துக்கோ. ஏய் ஐயோ இவ வேற டார்ச்சர் பண்றாளே. அம்மா என்னாச்சுமா? ரிசல்ட் இன்னும் முடியலையா? டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இப்ப முடிஞ்சிடும். சிஸ்டர் இன்னும் எவ்வளவு நேரம் நான் இங்க இருக்கணும்? அதான் அப்பவே சொன்னேன்ல, இன்னும் 2 நாளாவது இருக்கணும். ஆஹா இந்த நர்ஸ் சக்தியை விட பெரிய லூசா இருப்பா போல இருக்கே. முதல்ல இவகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். என்ன பண்ணலாம்? சிஸ்டர் எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வர முடியுமா? இதோ வாங்கிட்டு வர சொல்றேன் சார். தேங்க்யூ. நல்ல வேளை போயிட்டா. அப்பாடா இந்த லூசு கிட்ட இருந்து தப்பிச்சோண்டா. குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. இப்போ குழந்தைக்கு காதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீ குழந்தைகிட்ட பேசு. நீ பேசுறத அது கேக்குன்னு நம்பி பேசு. குட்டிமா, அம்மா பேசுறது கேக்குதாடா? என்ன பண்றீங்க சின்னம்? அப்பா எங்கன்னு தேடுறீங்களா? அப்பா சீக்கிரமே வந்துருவாரு, சரியா? குட்டிமா, அம்மா பேசுறது கேக்குதா? ஏய் அதுக்காத இரு. எப்படி இருக்கு வளையல் சத்தம்? சக்தி இங்க பாரு, வளையல ஆட்டுனா குட்டிமாக்கு கேக்குது போல. எப்படி சுத்தி சுத்தி வரா பாரு. அண்ணி கொஞ்சம் இருங்க, இப்ப நான் வந்துடுறேன். அத்தை ஒரு நிமிஷம். சக்தி நிஜமாவா? ஆனா அதுக்கு அம்மாலாம் ஒத்துக்கணுமே. ஆமா அண்ணி, அத்தை கிட்ட சொன்னதுமே அவங்க உடனே சம்மதம்னு சொல்லிட்டாங்க. அதோட அவ ஏன் பொண்ணுடி, அவளுக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சக்தி நீ நிஜமா தானே சொல்ற? அம்மா தானே சொன்னாங்க? நிஜமா அண்ணி, சத்தியமா. எனக்கு வளகாப்பு பண்ண சொல்லி கேட்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நான் ஒரு அன்லக்கி பொண்ணாயிட்டேன். ஐயோ, எனக்கு இதெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்னு கூட தெரியாது சக்தி. ஆனா நீயே என் மனச புரிஞ்சுக்கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ அண்ணி, அன்லக்கின்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்கோங்க. இந்த குடும்பத்தோட வாரிச சுமந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க அன்லக்கியா? இந்த உலகத்துல யாருதான் லக்கி? நீங்க சும்மா இருங்க அண்ணே, நாளைக்கு உங்களுக்கு வளகாப்பு. நீங்க சந்தோஷமா இருக்கணும், ஓகேவா? சரிங்க. நான் எவ்வளவோ கெஞ்சியும் அடிப்பட்ட கால்ல ஒரு கட்டு கூட போட மாட்டேன்ட்டாளுங்கடா. அண்ணே நீ வேற உன்னை நல்லா வச்சு செஞ்சிருக்காங்கண்ணே. உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. இது தெரியாம நீ வேற போய் கட்ட போட்டிருக்க. என்னடா சொல்ற?
கால்ல சுருக்குக்காக யாராவது போய் கழுத்துல பெல்ட் மாட்டுவாங்களா? அவுத்து தூக்கி போடுறேன். உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஆமாடா, இப்பதான் எனக்கே புரியுது. அவளுக்கு இருக்குடா இன்னைக்கு. அண்ணே எங்க நான் போறேன்? அண்ணே இன்னைக்கு தானே நம்ம தங்கச்சிக்கு வளகாப்பு. இன்னைக்கு போய் என்ன தேவையில்லாம பிரச்சனை பண்றேன், அப்புறம் பாத்துக்கலாம். டேய், என்ன யாரும் தடுக்காதீங்கடா. நான் வெளிய போய் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அவளை அடிக்கிற அடியில, மிதிக்கிற மிதியில அவ ஐயோ அம்மான்னு கத்துவா. ஆனா நீங்க 2 பேரும் சமாதானப்படுத்தணும்னு குறுக்க இது வந்துடாதீங்க. அப்புறம் உங்க உசருக்கு நான் கேரண்டி கிடையாது. டேய், இந்த தடவை அவ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டாடா. இப்பவும் சொல்றேன், நீங்க குறுக்க மட்டும் வந்துடாதீங்க. அப்புறம் உங்க உசருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது, பாத்துக்கோங்க. என்ன பண்றது? அண்ணன் போற கோவத்தை பார்த்தா கொலையே பண்ணிடுவார் போல இருக்கு. ஐயோ, சரி நம்ம இங்கே இருப்போம். ஏதாவது சவுண்ட் கிண்டு வருதான்னு பாத்து. தம்பி, சேர் அதெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அங்க இருக்கிற சேர்லாம் அங்க கொண்டு போய் வைங்க. அது போங்க போங்க. காரியத்தை கெடுத்துட்டார் சக்தி. டேய், வளைகாப்புக்கு நிறைய வேலை இருக்குடா. நீ சும்மா இருக்க மாட்டியா? வளைகாப்புக்கு ரொம்ப முக்கியமானது. என்னடா பண்ற? நான் போட்டு விடுறேன். ஏய், ஒரு சுத்து சின்னதா இருக்குடா. என் கைக்கு போகாது. நான் வேற வழியில் போட்டுக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், இதுவே போகும். எப்படிடா? இது எப்படின்னு காதல சொல்லவா? சக்தி, டேய் கிரி, காலையில மழை வர போகுதுன்னு சொன்னாங்கடா. அந்த மாடியில வச்ச திங்ஸ் எல்லாம் மாத்தி வைக்கணும். நான் வர. இரு. எனக்கு தான் வளகாப்பு. எனக்குதான் இன்னைக்கு நடக்க போதும்னு நினைப்போம். ஐயோ அண்ணி, சீக்கிரமே எனக்கு ஒரு மருமகளை பெத்து கொடு. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்களா? ஏ சக்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சகுந்தலா அம்மா ரிப்போர்ட்டோட இங்க வர போறாங்க. சரண்யாவோட சந்தோஷம் எல்லாம் காணாம போகுது. எனக்கு அது கூட முக்கியம் இல்லடி. ஆனா எல்லாரும் முன்னாடியும் நீ அசிங்கப்பட்டு நிக்க போறல்ல, அது தாண்டி எனக்கு முக்கியம். அத்தைக்கு தெரியாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற டிஎன்ஏ டெஸ்ட் மொபைல் இன்னைக்கு இருக்குடி உனக்கு. சக்தி, இவ்ளோ நடக்குது. சரண்யா கர்ப்பமா இருக்கிறத மறைச்சு சக்தி வேணும்னே ஒரு டிராமா போட்டா. இப்போ இந்த டிராமா வேறயா? அத்தை, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஊருக்கு முன்னாடி மொத்த குடும்பத்தோட மானத்தையும் காவு வாங்கிட்டாலே இவ. சரண்யா வாழ்க்கைக்கு வேற ஒல வச்சுட்டா. இப்படி மொத்த குடும்ப மானத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டியடி. ஐயோ அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஏய், தப்பு வேற எங்கேயும் இல்ல, முழுக்க முழுக்க உன்கிட்ட தான் இருக்கு. அத்தை, உங்களை பழி வாங்குறதுக்கு தான் அத்தை இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவ உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணிருந்தா இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குமா? பூஜா, நீ கரெக்டா சொன்ன பூஜா. சரண்யா கூட அண்ணின்னு பேசி சுத்திக்கிட்டு நான் வேண்டான்னு சொல்லியும் இவ போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கான்னா இவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். இவளுக்கு என்ன நடந்தாலும் தான் நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிற திமிரு. அதுதான் இவளோட பிரச்சனையே. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இத பாரு, நான் சொல்றத மட்டும் நீ கேளு.
எப்ப நீ இவ்வளவு தூரம் துணிஞ்சியோ ஏன் பொண்ணுக்கு இப்படி அசிங்கமான ஒரு பேரை வாங்கி கொடுத்தியோ நீங்க பாரு சக்தி, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. கிளம்பு, இந்த நிமிஷமே கிளம்பு வெளிய. அத்தை, நான் எதுக்கு அத்தை வீட்டை விட்டு வெளியில போகணும்? ஏய், நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கழுத்து பிடிச்சு வெள்ள தள்ளணும்டி. ஆனா என் புள்ள கட்டியிருக்கான் பாரு தாலி, அது உன் கழுத்துல இருக்குங்கிற மரியாதைக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா நீயே வீட்டை விட்டு வெளியில போயிடு. அத்தை, எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். ப்ளீஸ் அம்மா தாயே, நீ பண்ண வரைக்கும் போதுமா? முதல்ல இங்க இருந்து வெளில போ. கோதண்டம், இவ பெட்டி படிக்க எடுத்து வை. போ கோதண்டம். அத்தை, அத்தை வேண்டாம் அத்தை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நான் உங்க குடும்பத்துக்கு நல்லதுதான் அத்தை பண்ணேன். ஏய், உன்ன இது ஒன்னு சொல்லிடுறியே, இன்னுமா இந்த உலகம் உன்னை நம்பிட்டு இருக்க? அத்தை, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலனாதான் நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். பண்ணா உண்மை தெரிஞ்சிரும் தான் அத்தை நான் பண்ணேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ரங்கநாயகி, அதான் எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்றல்ல சக்தி. இத பாரு, அவ சொல்ற மாதிரி ஒரு 2 நாள் டைம் கொடுத்து பாரு. மாமா, இந்த பிரச்சனைய எப்படி டீல் பண்ணணும்னு அத்தைக்கு நல்லா தெரியும். சக்தி, அத்தைக்கு தெரியாதா அவங்க பொண்ணு வாழ்க்கைய எப்படி சரி பண்ணணும்னு? நீ ஏண்டி நடுவுல புகுந்து இப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? பூஜா, ஏய் சும்மா கத்தாத. இனி யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க.